கண்மணியின் குடன்ல அன்பு கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் விளையாட்டா பேசினாலும் அதை சீரியஸாவே எடுத்துக்கிற கண்மணி நீங்க இப்படித்தான் திருந்தவே மாட்டீங்கன்னு சொல்லி அவரை திட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த பவி கார்த்திகிட்ட போய் கேட்குறாங்க, நீ வந்து விளையாட்டா பண்ற, ஆனால் அவங்க உண்மைக்கே அன்புக்கு ஏதாவது நாளைக்கு பிரச்சனைனாலும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சிகச்சு, நாங்கள் காமெடியாக பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சீரியஸாகவே இது வந்து நடந்துருது. அன்புக்கு உண்மைக்கே உடம்பு சரியில்லாமல் போயிருது. அவர் கால் பண்ணி பார்க்குறாரு எல்லாருக்கும், யாருமே கால் அட்டன் பண்ணல. கண்மணிக்கும் கால் பண்ணுறாரு, அவங்களும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்போட அம்மா எடுங்கன்னு செய்கையில் காமிக்க எடுத்து பேசி பார்க்குறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது நடிப்பு அப்படின்னு நினச்சிட்டு கண்மணி வந்து போகமாட்டேன்றாங்க. கொஞ்சம் கழிச்சு கண்மணியோட ரூமுக்கு போய் பார்த்தா அன்பு மயங்கி கிடக்குறாரு. அவங்க தண்ணி தெளிச்சு எழுப்பிவிட்டு அக்கறையாக கவனிக்கிறாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே கோவப்படுற கண்மணி உண்மை தெரிஞ்சவொடனே காப்பாற்றுறதுக்கு முழு அன்பையும் கொடுத்து காப்பாற்றுறாங்க. இதை பார்த்து அன்பு வந்து யோசிக்கிறாரு. அப்போது கண்மணி வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவள் வந்து கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கிடுவா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த நேரத்தில் என்னவோ தோணுது. வெண்ணிலா பழைய லெட்டர் எழுதுனதை படிக்கிறாரு. இந்த ரீசனுக்காக நான் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் எழுதி வச்சதை பார்க்குறாரு. போனவளை பற்றி இன்னும் அவளோட லெட்டர்லாம் கையில் வச்சிருக்கோமே சொல்லி வெண்ணிலா எழுதின லெட்டரை கிழிச்சி குப்பத்தொட்டியில் போட்டுறாரு. குப்பத்தொட்டியில் போட்டு அவர் அங்கிட்டு போயிடுறாரு. கண்மணி கரெக்டாக கண்ணில் அந்த லெட்டர் படுது. அந்த லெட்டரில் வந்து எடுத்து பார்க்குறாங்க, இப்படிக்கு வெண்ணிலான்னு இருக்குது. வெண்ணிலாவுடைய லெட்டர் இன்னும் பத்திரமா வச்சிருக்காரு பாரு. இவருக்கு இன்னும் வந்து அவன் மேலே தான் லவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாங்கிறக்கா இப்போ கிழிச்சு வேற போட்டிருக்காருன்னு சொல்லி உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு படித்து கூட பார்க்கல. கிழிச்சு போட்டதில் அந்த ஒரே ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த கண்மணி முடிவு பண்ணிக்கிறாங்க. கடைசியாக குப்பத்தொட்டிக்கு போனது தான் மிச்சம். கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை வந்து அன்பு சொல்லிட்டு இருக்காரு. அவள் எழுதின லெட்டரை படித்து பார்த்தேன், அதை கிழிச்சு குப்பத்தொட்டியில் போட்டேன். ஆனால் கண்மணி வந்து எனக்கு உண்மைக்கே உடம்பு சரியில்லைன்னு என்னை எப்படி பாசமாக பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா இந்த லட்டு மாதிரி கிடைச்ச விஷயத்தை ஏன்னா விட்டுட்டேன். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி முழுசாக கண்மணி அண்ணிட்ட காமிச்சோன்னா அவங்க ஒன்று ஏற்றுக்கிட வாய்ப்பு இருக்குல்ல. அந்த லெட்டர் எங்கே அதை கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுதான் குப்பத்தொட்டிக்கு போயிடுச்சு. இனிமேல் குப்பத்தொட்டியாக போய் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.